Hi friends, welcome to Nitra YouTube channel. நம்ம சேனல் வழியா பல சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடை வளர்ப்பு முறை. ஆமாங்க, அசைவ பிரியர்கள் ஆடு கோழிக்கு அடுத்தபடியா விரும்புறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காடை இறைச்சி தாங்க. அதனால காடைக்கு எல்லா பருவத்திலையுமே மவுஸ் இருக்குங்க. இதை சரியா புரிஞ்சுக்கிட்ட பல பேர் காடை வளர்த்து அதில் நல்ல லாபத்தை ஈட்டி வருகிறாங்க. அந்த வகையில் குறைந்த முதலீட்டில் காடை வளர்ப்பில் எவ்வாறு அதிக லாபம் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காடை வளர்ப்போட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காடைகள் பல ரகங்கள் இருந்தாலும் நாமக்கல் 1, ஜப்பானிய காடைகள் இந்த 2 வகை தாங்க வளர்ப்புக்கு மிகவும் நல்லது. இதனை வளர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக இடம் தேவையில்லைங்க. ஒரு சதுரடிக்கு 5 காடைகள் வரை வளர்க்கலாம். கோழிகள் ஆடுகளை விட காடைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால எல்லா வகையான தட்பவெப்ப நிலையிலும் இந்த காடை வளரும். இதுக்கு மிக குறைந்த அளவில் மட்டுமே தீவனம் தேவைப்படுகிறது. ஒரு காடை குஞ்சு பார்த்தீங்கன்னா 5 முதல் 6 வாரத்துக்குள்ள இறைச்சிக்கு தயாராகிறது. அதனால் இதை நீங்கள் வளர்க்க ஆரம்பித்த 1.5 மாதத்திலிருந்தே உங்களுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ காடையை கூண்டு முறையில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூண்டுகளை 4 முதல் 5 அடுக்குகள் வரை அமைத்து ஒவ்வொரு கூண்டுக்கும் கீழே தகடுகள் பொருத்தி தினமும் கழிவுகளை அப்புறப்படுத்திடணுங்க. கூண்டினோட அடிப்பகுதி மற்றும் பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா கம்பி வலை 1.5க்கு 1.5 சென்டிமீட்டர் உள்ளதாக இருக்க வேணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 முதல் 6 வாரங்களுக்கு 4 அடி நீளமும் 2 அடி அகலத்திலும் 50 காடைகள் வரை வளர்க்கலாம். முதல் 4 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தீவன தொட்டி 2 அல்லது 3 சென்டிமீட்டர் உயரத்திலையும் தண்ணீர் தொட்டி 1 to 1.5 சென்டிமீட்டர் உயரத்திலும் இருக்குமாறு பார்த்துக்கணுங்க. காடை கூண்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 மெகாவாட் திறன் கொண்ட பல்பு வெளிச்சம் இருந்தால் போதுமானதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காடைக்கு என்னென்னலாம் தீவனம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காடைக்கு தீவனம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய துகள்களாக இருப்பது தாங்க மிக மிக முக்கியம். அது என்ன மாதிரியெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், எண்ணெய் நீக்க அரிசி தவிடு, கடலை புண்ணாக்கு போன்றவற்றையெல்லாம் அதுக்கு கொடுக்கலாங்க. காடை குஞ்சுகளுக்கு புரதச்சத்து அதிகமாகவும் எரிசக்தி குறைவாகவும் இருக்க வேணுங்க. அதனால் சுத்தமான தண்ணீரை காடைகளுக்கு வழங்குவது மிக அவசியங்க. இவ்வாறு குறைந்த செலவில் காடை குஞ்சுகளை வாங்கி அதை 6 to 7 வாரத்தில் பராமரித்தா அது இறைச்சிக்கு தயாராகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காடைகளை விற்பனைக்கு அனுப்பிடலாம். எனவே குறைந்த முதலீட்டில் நிலையான மாத வருமானம் பெற விரும்புபவர்களுக்கு காடை வளர்த்து அதிக பயன் பெற்றலாங்க. இந்த மாதிரி பல சுயதொழில் வேலைவாய்ப்புகளை உடனே தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.